ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பைரவி சமையல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6 முதல் 12 மாத குழந்தைக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இருநூறு கிராம் அவல், 200 கிராம் பொட்டுக்கடலை, 8 போல் பாதாம் பருப்பு, 8 முந்திரி பருப்பு. இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது அப்படியே பாதாமே வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்க, பாதாம் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி வெடிக்கும். இந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நாம் வறுத்து அதை ஆற வச்சு தான் பொடி பண்ணக்கு போகிறோம். அடுத்ததான் பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். பேன் ரொம்ப சூடாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. நான் என்னோட பையனுக்கு இந்த ஃபுட்டை தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இன் 6 months. செர்லாக் மாதிரியான ரெடிமேட் ஃபுட் எதுவுமே நான் வாங்கலை. இது ஹோம்மேடுங்கிறதுனால ஹைஜீனிக் அண்ட் ஹெல்த்தியும் கூட. அடுத்தது அவல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஃபுட் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு மந்தும் நான் 1 இல்லைன்னா 2 தானிய வகைகள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நிறைய தானியங்கள் சேர்த்து சத்து மாவு மாதிரி பண்ணி நான் வீட்டிலேயே பண்ணி குழந்தைக்கு கொடுத்தேன். எனக்கு கடையிலேருந்து வாங்குற செர்லாக்னால கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓகே, இப்போது அவல் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்க, நம்மளோட பேஸ் மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நாம் பொடி செஞ்சு எடுத்துக்கணும். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி காய்ச்சறதுங்கிறத பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ அதான் காய்ச்சலாம். நான் சர்க்கரையோ உப்போ எதுவுமே சேர்க்கல. 1 year வரைக்கும் குழந்தைக்கு உப்பு சேர்க்கவே சேர்க்காதீங்க. ஸ்வீட்னஸ் வேணும்னா வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்காதீங்க. பனங்கற்கண்டு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 வயசு வரைக்கும் வெள்ளை சர்க்கரை உப்பு ரெண்டுமே குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு என்னோட பையனை காமிச்சு பீடியாட்ரிஸ் எனக்கு சொல்லியிருக்காரு. அது உப்பு கிட்னியே பாதிக்கும் அப்படின்னாரு. 6 மாதம் குழந்தைக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். பாருங்கள், நம்மளோட ஃபுட் ரெடி. இப்போது நம்மளோட குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த ஃபுட் அவங்களுக்கு கொஞ்சம் வயிறும் நல்லா ஃபில் ஆகும். ப்ளஸ் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.